எங்க வீட்டுக்காரர் போலீஸ்கார காலம் முடிச்சுட்டாங்க. மாமனாரு கண்ணு தெரியாதுங்க. 15 நாளைக்கு நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்க? போலீஸ் நைட்டு 1 மணிக்கு வந்து செவரட்டி குதிக்கிறாங்க. புள்ள குழந்தை குட்டியை வச்சுட்டு காட்டுக்குள்ள தனியா கொண்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியுங்க? தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்கிற பழக்கமே கிடையாதா? செய்யாம எந்த தப்பும் செய்யாத அப்பாவி மக்களை எங்க வீட்டுக்காரரையில பிடிச்சிட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியல. ஜனநாயக நாட்டுல அறவழி போராட்டம் நடத்த உரிமை இல்லையா? நியாயமா கேள்வி கேட்டா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றது ரொம்ப அநியாயமுங்க. சம்பந்தமே இல்லாம 10 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நின்னுட்டு இருந்தவங்க, பேசினவங்க, அவங்க எதுவுமே பண்ணலைங்க. அந்த லாஸ்ட் இருக்கிறவங்க, இந்த லாஸ்ட் இருக்கிறவங்க கார்னரா போய் அவங்கள பிடிச்சிருக்காங்க. தப்பே பண்ணாம நாங்க எதுக்கு சார் ஜெயில இருக்கணும்? எங்க ஆளுங்க 2-3 பேருக்கு மேல கையை இது மண்டைகளை கொஞ்சம் உடச்சு விட்டாங்க. எங்க வழங்க திருப்பறக்காக அவங்க 4 பேர் பொய்யா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொந்தளிக்கும் கேள்விகளுடன் குமுறும் விவசாயிகள். என்னை கீழே தள்ளி போலீஸ்கார காலையே எட்டி வச்சு அந்த கோர்ட்டுக்கிட்ட கொண்டுட்டு போனாங்க. இந்த கை வருங்க இன்னும் தூக்க முடியல. போனாலும் அவட சீரையெல்லாம் கிழிச்சுக்கிட்டேன். இவ்வளவு கொடுமை பண்றாங்க. நாங்க என்ன, நாங்க எங்க ஊருக்கு குப்பை வேண்டாம், நாங்க விவசாயத்தை நம்பி பிழைக்கிறோம். சுத்தமான சுற்றுச்சூழலும் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் நம்ம இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை. அறவழியில போராட்டம் நடத்த இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் அனுமதி உண்டு. ஆனா தமிழகத்துல இது ரெண்டுமே மீறப்படுதுன்னு சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கிறாங்க. சமீப காலமா நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேக்குற ஒரு இடம் தான் திருப்பூர் சின்னக்காளிபாளையம். இங்க என்னதான் பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? குப்பை தாங்க ஒரே பிரச்சனை. தமிழக அரசு அங்க இருக்கிற விவசாய நிலத்தை சுத்தி குப்பை கொட்ட முயற்சி பண்ணுது. ஆனா அப்படி செஞ்சா சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கர் விவசாயமும் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போயிடும். அந்த பகுதி பசுமை அழகு கொஞ்சிற ஒரு விவசாய கிராமம். முக்கிய வாழ்வாதாரமே விவசாயம் தான். குறிப்பா அரசு குப்பை கொட்ட தேர்ந்தெடுத்திருக்க இடம் வழியா ஒரு கால்வாய் ஓடுது. விவசாய நிலங்களுக்கு இதுதான் முக்கிய நீர் ஆதாரம். அதுல குப்பை கொட்டினா வறட்சி வாட்டி வதச்சிடும். மாநகராட்சி குப்பை கொட்டணும்னு முடிவு பண்ணதுல இருந்து மக்கள் இதை எதிர்த்து போராடுறாங்க. ராப்பகலா போராட்டம் நடந்துச்சு. ஆரம்ப கட்டத்துல போலீசார் ராத்திரி நேரத்துல போராட்ட களத்துல இருந்த பேட்டரி, டார்ச் லைட் உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை பறிமுதல் செஞ்சு அத்துமீறலை ஈடுபட்டாங்க. அப்ப கூட மக்கள் 2 வீலர் ஹெட்லைட்டை ஆன் பண்ணி போராட்டம் நடத்தினாங்க. செத்தாலும் சாவோம், ஆனா குப்பை கொட்டி விவசாய நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு மக்கள் உறுதியா இருந்தாங்க. இந்த ஊர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூரா விவசாயம். நாங்க விவசாயத்தில் தான் எடுத்து எங்க குழந்தைகளை படிக்க வச்சு எங்க குழந்தைகள் எல்லாம் ஆழ்மையாக்குறது எல்லாம் எங்களுக்கு விவசாயம் தான், வேற ஒன்றும் இல்லை. விவசாயத்தை நம்பித்தான் எங்க வாழ்வாதாரமே. இப்படிப்பட்ட ஒரு ஊரில் நீங்க 5 ஏக்கராவது கொசரம் கொண்டுட்டு வந்து குப்பை கொட்டினா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாலடைஞ்சு போகும். இந்த காரணத்தை வச்சுதான் நாங்க குப்பை கொட்ட வேண்டாம்னு சொல்றோம். இந்த போராட்டத்துக்கு நடுவுல தமிழக அரசு ஹைகோர்ட்ல குப்பை கொட்டுறதுக்கு அனுமதி கேட்டு வழக்கு போட்டுச்சு. முறையா தரம் பிரிச்ச குப்பையை மட்டும்தான் அந்த பகுதியில கொட்டணும்னு ஹைகோர்ட் தெளிவா நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்துச்சு. சரி, குப்பை கொட்டுறதை தான் நம்மளால தடுக்க முடியல. ஹைகோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு. தமிழக அரசு அட்லீஸ்ட் குப்பைய தரம் பிரிக்கும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அப்பதான் மக்களுக்கு செம ஷாக்கான ஒரு விஷயம் தெரிய வந்தது. குப்பை கொட்டுறதுக்கு அனுமதி கொடுத்ததை மட்டும் எடுத்துக்கிட்ட தமிழக அரசு தரம் பிரிக்கிற நிபந்தனைய காத்துல பறக்க விட்டுருச்சு. நாங்க சட்டப்படிதான் பண்றோம்னு சொன்னாங்க. கோர்ட் ஆர்டரே வந்து வேல் பண்ணி தரம் பிரிச்சு குப்பையை கொண்டு வந்து கொட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த குப்பை தரம் பிரிச்சு வந்திருக்குதான் நீங்க அங்க செக் பண்ணீங்களா? நீங்க மட்டும் சட்டப்படி நடந்துக்கிறீங்களா? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து ஒரு மேயரா இருந்து கோர்ட்டை மதிக்காம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து தானே குப்பையை கொட்டியிருக்கீங்க. அந்த பிராண்ட்குள்ள தரம் பிரிக்காத குப்பை தானே இருக்குது. அதைத்தானே நாங்க தடுத்தோம். நாங்களும் கோர்ட் ஆர்டர் தானே ஃபாலோ பண்றோம். தரம் பிரிச்சு குப்பையை கொண்டு வந்து கொட்டுன்னு தானே கோர்ட் ஆர்டர் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க பேசாதீங்க, ரூல்ஸா ஏதாவது கேட்டோம்னா நீங்க பேசாதீங்க, முதல்ல இவங்களை தூக்கிங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டே போய் வேன்குள்ள விட்டுட்டாங்க. நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு வெளியே வரவிடாம வெளியே டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. வெளியில இருக்கிறவங்களையும் அப்படிதான் பண்றாங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யாராவது அவங்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா உடனே அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க. சம்பந்தமே இல்லாம 10 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க நின்னுட்டு இருந்தவங்க, பேசினவங்க, அவங்க எதுவுமே பண்ணலைங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க, இந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க கார்னரா போய் அவங்கள புடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 12 பேர் கேஸ் போறக்கு யாரோ ஒரு 10 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க தான் சொல்லியோ இல்ல இவங்க இந்த தப்பு பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணியோ எல்லாம் கேஸ் போடலைங்க.
இப்ப அவங்க 12 பேர் எதுவுமே பண்ணாம உள்ள இருக்காங்க. இப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தனியா இருக்கிறவங்க, அவங்க ஒருத்தரோட ஒய்ஃப் மட்டும் தனியா இருக்காங்க, ஒரே ஒரு குழந்தை. அவங்க ரிலேஷன் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, அவங்க இங்க சிங்கிளா இருக்காங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்காம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து துணைக்கு இருந்திருக்காங்க. இவங்க வெளியே வர வரைக்கும் அவங்க துணைக்கு அங்கேயே இருப்பாங்களா? இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. இதை நாங்க கேட்டாக்கா நாங்க குற்றவாளி, நாங்க ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி கூட்டு போய் 9 மணி வரைக்கும் வச்சிருந்தாங்க. தரம் பிரிக்காத குப்பையை கொட்ட நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு மக்கள் அதிரடி போராட்டத்துல குதிச்சிட்டாங்க. அப்போதான் போலீஸுக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. தங்களோட உரிமையை கேட்டு குரல் கொடுத்த விவசாயிகள் மேல போலீசார் கொடூர தாக்குதல் நடத்தினது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சம்பவத்துல நிறைய பெண்களுக்கு கை, கால் மற்றும் தலையில பலத்த காயம். மறுநாள் போலீசார் அதிரடி ஆக்ஷன்ல இறங்கினாங்க. போராட்டம் நடத்தின 10 பேர் போலீசாரை தாக்குனதா விவசாயிகள் மேல சுமார் 8 பிரிவுக்கு கீழே வழக்கு போட்டாங்க. என்னடா இது அநியாயமா இருக்கு, அடி வாங்கினது நாங்க, ஆனா எங்க மேலேயே வழக்கு போடுறீங்களேன்னு மக்கள் மனம் உடைஞ்சிட்டாங்க. குப்பை கிடங்கு அமைக்கிற இடத்து பக்கத்துல தான் நம்ம தோட்டம். நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற படிச்சு முடிச்சு பட்டதாரிங்க. இப்ப வந்து நேத்து போலீஸ் எங்க ஊர் மக்கள் பொய்யான வழக்குல கைது பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி யாருமோ நாங்களாம் அராஜகமோ போலீஸ் எல்லாம் யாரையும் அடிக்கவே இல்லை. அவங்களா தள்ளுமுள்ளு பண்ணி இழுத்துட்டு அவங்களா ஆக்ஷன் பண்ணி நானே கண்கூட பார்த்தேன். அவங்களா உழுகுறாங்க. அவங்க போலீஸ் அவங்களே நானே பார்த்த ஒரு லேடி போலீஸ் அவங்களே தூக்கிட்டு கீழே படுக்க வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு திரும்ப தூக்கிட்டு போய் அவங்களே கொண்டு போய் விடுறாங்க. முழுக்க நாங்களாம் அறவழியில தான் இந்த போராட்டம் நடத்தினோம். யாரையும் புண் பண்ற மாதிரியோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலீங்க. நாங்க குப்பை வரக்கூடாது, இங்க மண் கெட்டு போயிடும், நீர்வளம் கெட்டு போயிடும், அதுக்காக தான் மிகப்பெரிய முயற்சி எடுத்து அறவழியில போராட்டம் பண்ணோம். அதை போலீஸ் தான் தள்ளுமுள்ளு பண்ணி இழுத்து அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி போட்டு வண்டி விட்டு போட்டு இந்த மாதிரி பொய்யான வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்க ஆளுங்க 2-3 பேருக்கு மேல கையை மண்டைகளை கொஞ்சம் உடச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டி குடுக்கையில கொஞ்சம் போய் அவங்க அரெஸ்ட் அதான் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆனோடனே இவங்களும் எங்க வழக்க திருப்பறதுக்காக அவங்க 4 பேர் பொய்யா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து இந்த மாதிரி அட்மிட் ஆகி வழக்கு பதிவு பண்றாங்க. இது முழுக்க சதி வேலை நடந்திருக்குள்ள. திருப்பூர் மாநகராட்சி மேயர் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி குப்பை வராத ஊருக்கு மன்னிப்பு கேட்டான்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நம்பி போய் எங்க ஊர்ல முன்னாடி நின்று பெரியவங்க மன்னிப்பு கேட்டாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணி குப்பையும் கொண்டு கொத்திட்டு எந்த பாவம் செய்யாம எந்த தப்பும் செய்யாத அப்பாவி மக்களை எங்க வீட்டுக்காரையில பிடிச்சிட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க. நாங்க என்ன பண்ணுவோன்னு தெரியல. தோட்டச்சாலையில பெரிய துமுக்கு மர்மானு இருக்கு. ஆம்பளைங்களை விட்டு போட்டு எப்படி இருக்க முடியும்? பொம்பளைங்க இந்த காலத்துல நடக்கிற காலகட்டத்துக்கு என்ன தப்பு பண்ணினாங்க, ஏன் பிடிச்சிட்டு போறீங்கன்னு நேத்தே கேட்டோம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதம்மா. நாங்க எதுக்காக கேஸ் போட்டுக்கிறீங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க எங்க வீட்டுக்காரர் மேலேயும் கேட்டங்காட்டி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதம்மா அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை. வீட்டுக்காரர் 24 வருஷம் ஆச்சு. நான் தான் குழந்தை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறேன். நேற்று நாளைக்கு மேல தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு குறுக்காட்டுக்கு போய் கை பிடிச்ச தூக்காதீங்கன்னு சொல்லி என்னை கீழே தள்ளி போலீஸ்கார காலையே எட்டி அந்த கோட்டுக்கிட்ட கொண்டுட்டு போனாங்க. கை பாருங்க இன்னும் தூக்க முடியல. போனாலும் அவட சீலையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டாங்க. இவ்வளவு கொடுமை பண்றாங்க. நாங்க என்னன்னா நாங்க எங்க ஊருக்கு குப்பை வேண்டாம், நாங்க விவசாயத்தை நம்பி பிழைக்கிறோம். ஒரு இளைய தலைமுறை பசங்க எல்லாம் படிச்சு போட்டு நாங்க வேலைக்கு போல நாங்க தோட்டம் பார்க்கறன்னு இருக்கிறாங்க. அவங்க நாங்கெல்லாம் காலகட்டம் கடந்துடுச்சு. அந்த இளம் விவசாய பசங்க எல்லாம் இனத்தை பண்ணுவாங்க. இப்படி பண்ணுனா எங்க வீட்டுக்காரர் போலீஸ்கார காலம் முறிச்சு விட்டாங்க. மாமனாரு கண்ணு தெரியாதுங்க. 15 நாளைக்கு நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோங்க? போலீஸ் நைட்டு 1 மணிக்கு செவரட்டி குதிக்கிறாங்க. புள்ள குழந்தை குட்டியை வச்சுட்டு காட்டுக்குள்ள தனியா கொண்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் அட்டூழியம் பண்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியுங்க? பையன் காலேஜ் 15 நாள் லீவ் வருதுங்க. ரொம்ப அராஜகம் பண்றாங்க போலீஸுக்காரரு. மாமனாரு கண்ணு தெரியாம சிவனேன்னு கொண்டுக்கிறாருங்க. கல்லெல்லாம் தூக்கி போலீஸ்கார கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் காலை முறிச்சு விட்டாங்க. சொன்னதுக்கு நைட்டோட நைட்டா கூட்டிட்டு போயிட்டாங்க. நைட்டு 12:45 1 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க காலையில விடுறோன்னு சொல்லியுமா அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. பம்பு கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு கூட விடலிங்க போலீஸ்காரரு. மக்கள் மீது போலீசார் நடத்தின அராஜகத்தை எதிர்த்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு. திருப்பூர் குமரன் சிலை கிட்ட அவரை தடுத்து நிறுத்தின போலீசார் அண்ணாமலை உள்ளிட்ட 100கணக்கான பாஜகவினரை ஸ்பாட்லயே அரெஸ்ட் பண்ணாங்க. வழக்கு போடப்பட்ட 10 பேரும் இப்ப ரிமாண்ட்ல இருக்காங்க. இந்த விடியாத ஆட்சியில அப்பாவி விவசாயிகளுக்கு சீக்கிரம் விடியல் கிடைக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க.